வணக்கமுங்க. நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் உங்களை வரவேற்கிறேங்க. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MyV3 ஆட்ஸை பற்றி தாங்க பேச போகிறேன். என்னடா இவன் திடீர்னு MyV3 ஆட்ஸை பற்றி பேசுகிறேன்றான், இவன் யார் இவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் MyV3யில் ஒரு சிஎம் மெம்பராக இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம மக்கள் சொன்னாங்க. அது என்னென்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைன்னா 3ஆம் தேதி பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அன்னைக்கே கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மக்கள் யாருமே அவரை பற்றி, அதாவது நம்ம எம்டி சார் சக்தியானந்தன் மீது யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அது ஏன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்காத மாதிரி நம்மளை எல்லாத்தையுமே மனசை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு வகையில் சொன்னாலும், நமக்கே அது ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வராமையே போயிடுச்சு. இதில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உள்ளதும் போச்சு லொல்லக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதையும் கெட்டு போயிடும். வெண்ணத்தை திரண்டு வர நேரத்தில் தாலியை உடைச்ச கதையாக ஆகி போயிடும் அப்படின்னு தான் நம்ம மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது என்னமோ உண்மை தான். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வெளியில் நான் கம்பெனியை நல்ல முறையில் எதிர்காலத்தில் சிறப்பாக நம்பர் 1 கம்பெனியாக கொண்டு போவேன் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லியிருக்கார். அதன்படி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் நம்புவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான மணி ரொட்டேஷன் எதுவுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் வரலை. அதே நேரத்தில் ப்ராடக்ட் எதுவுமே இதாகலை. கடைகளில் ஸ்டோரில் ப்ராடக்ட்டு சேல்ஸு கொஞ்சம் போயிருச்சு. ஆனால் புதுசாக ப்ராடக்ட் வர்றதுக்கு வேலை இல்லாமல் போயிருச்சு. காசு இல்லாதனால மக்கள் யாருமே ப்ராடக்டை வாங்கலை. ஆமாம், இதனால் கம்பெனிக்கு வருமானங்கிறது ஒன்று எதுவுமே இல்லாமல் போயிருச்சு. அதனால் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி அதை எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே சேல்ஸ் நடத்தி அது மூலயமா வருமானத்தை பார்த்து நம்மக்கிட்ட வருமானத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக போடுவாங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அவரோட OTP மெயில் ஆத்தரைசேஷன் இருந்தால் தான் பணம் போட முடியுங்கிறதையும் நம்மள்ட்ட தெளிவாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை நிரூபிக்கிறதுக்கு எப்பாடுபட்டாவது நிரூபிப்பாங்க. அது ஆனால் இப்போ நம்ம சக்தியானந்தன் சார் விஷயத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க நிரூபிக்க முடியாமல் திணறாங்களோ அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கம்ப்ளைண்ட், அதாவது அவர் மேலே குற்றம் செய்திருக்காரு, எங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இனிமேலும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. எம்டி அவர்களுக்கு பெயில் கொடுக்காததுக்கு நிறைய காரணம் சொல்லலாங்க. நம்ம அந்த காரணங்களை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இவர் வெளியே வர்றதுனால யாரையெல்லாம் பாதிக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12278 குறளும் எனக்கு மனப்பாடம். அதை அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா,